வரிகளாக சொற்சுவையை பெருக்குகிறது என்பதை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். திமிரில்லாத அழகு. திரள்கால். திரள்னா என்ன? தமிழர்கள் இந்த மாநிறம் உடைய தமிழர்களாகத்தான் இருக்கின்றோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, பியாண்ட் தி பேட்ஜ் பை பால்கி இந்த யூடியூப்ல நற்றிணை பாடல்களை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நற்றிணை பாடலில் 6வது பாடலை கடந்த 2 வீடியோக்களில் பார்த்தோம், காணொலிகளில் பார்த்தோம். அதில் முதல்ல பாடலை படித்து காமிச்சோம், 2வது பாடலினுடைய பொருளை பார்த்தோம். அடுத்து இன்னைக்கு பார்க்க போகிறது பாடலினுடைய சொல் சுவை எப்படி இருக்குங்கிற பார்ப்போம். வரி வரியாக நாம் வார்த்தையாக எழுத்தெழுத்தாக நாம் பார்க்கும்போது எழுத்துக்கள் எப்படி ஒன்று சேர்ந்து வார்த்தைகளாகி வார்த்தைகள் எப்படி ஒன்றிணைந்து கவிதையாக வரிகளாக சொற்சுவையை பெருக்குகிறது என்பதை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த பாடல் ஆரம்பிக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நீர்வளர் ஆம்பல் தூம்புடை திரள்கால். நீர்வளர் ஆம்பல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீர், தண்ணீர், வளரக்கூடியது. ஆம்பல் அப்படிங்கிறது இரவில் மலரக்கூடிய அந்த அல்லி மலர் போன்ற மலர். தாமரை காலையில் மலரக்கூடியது, அல்லி மலர் இரவில் மலரக்கூடியது. இந்த தாமரையும் ஆம்பலையும் அல்லியையும் சங்க பாடல்களில் பல இடங்களில் இரவையும் காலை நேரத்தையும் குறிப்பதற்காக பயன்படுத்துவதை பார்த்திருக்கின்றோம். அப்ப நீர்வளர் ஆம்பல், இந்த தண்ணியில் வளரக்கூடிய ஆம்பல், தூம்புடை திரள்கால். தூம் அப்படின்னா நடுவில் அந்த ஆம்பல் தண்டுல பார்த்தோம்னா நடுவில் ஒரு துளை இருக்கும். அதான் தூம்னா துளை. தூம்பு உடை திரள்கால். திரள்கால்னா திரள்னா என்ன? திரண்டு வர்றதுனா பெருகிறது, தடிமனான. திரள் தோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் திரள் கால் அப்படிங்கிறாங்க. அதாவது கால் அப்படிங்கிறது ஆம்பலினுடைய அந்த தண்டு, அதை சொல்கிறாங்க கால் அப்படின்னு சொல்லி. அதாவது தடித்த தண்டினுடைய நீரில் வளரக்கூடிய அந்த ஆம்பலின் தண்டு. அதில் என்ன ஆகுதுன்னு பாருங்க. நார் உரித்தன்ன மதன்யில் மாமை. அந்த தண்டில் நாருங்கிறது அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த அப்படியே உடைச்சிட்டு நம்ம அப்படியே இழுத்தோம் அப்படின்னா அந்த மேலோட்டமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் பாசி படிந்தது போன்று இருக்கக்கூடிய நார் வெளியே வரும். வெளியே வந்ததுன்னா அந்த தண்டினுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த வண்ணம், அந்த நிறம் வெளிப்படும். ஸோ நார் உரித்தன்ன மதனில் மாமை. மதன் அப்படின்னா செருக்கு, அதாவது திமிர். அதாவது அழகு இருக்கிற இடத்துல ஒரு சில நேரம் திமிர் இருக்கும், அறிவு இருக்கிற இடத்துல திமிர் இருக்கும். அதிகமான நேரங்களில் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அது இல்லாமல் இருக்கிற, ரெண்டும் சேர்ந்து இல்லாமல் இருக்கிறது சிறப்பு. அதாவது அழகோ அறிவோ இருக்கிற இடத்துல எனக்கு மட்டும்தான் இருக்குது என்று நினைப்பது செருக்கு. அந்த செருக்கு இல்லாத, திமிர் இல்லாத அழகு. இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய வார்த்தை மாமை. மாமை அப்படின்னா பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா மாநிறம். அதுதான் மாமை அப்படிங்கிறாங்க. மாநிறம் அப்படின்னா நமக்கு தெரியும், தமிழர்களுடைய இயற்கையான ஒரு நிறம். 90% மேற்பட்ட தமிழர்கள் இந்த மாநிறம் உடைய தமிழர்களாகத்தான் இருக்கின்றோம். அந்த மாநிறம் எவ்வளவு சிறப்பானது என்பதை நாம் பழைய இலக்கியங்கள் பார்க்கிறோம். அப்புறம் காலம் போக போக அறியாமையினால், அறிவியல் உணர்வு இல்லாமையால் இந்த நிறம், உடலின் நிறம் பற்றி அழகை வர்ணிக்கக்கூடிய ஒரு அறியாமை சிந்தனைகள் வந்திருக்கின்றன. ஆனால் சங்க காலத்தில் தெளிவாக வந்திருக்கிறாங்க. மாமை, இயற்கையான அந்த நிறம்தான் சிறப்பான அழகு என்பதை இந்த வரிகள் மாமை என்ற மாநிறம் என்பதை பெருமையாக சொல்லுகின்றார்கள். ஸோ இதில் ஒவ்வொரு வரியிலையும் நம்ம தொடர்ந்து இதனுடைய பொருளினுடைய சிறப்பை நாம் பார்க்கலாம்.